ஆணுறுப்பில் வலி இது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. ஆணுறுப்புல வலி ஏற்படுறது. முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு 10 காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னா, பால்வினை நோய்களால கொனோரியா போன்ற நோய்கள்ல ஆணுறுப்புல இன்ஃபெக்ஷன். ரொம்ப காமனா இப்போ செக்ஸ் வெளியே பண்றாங்க. ஓரல் செக்ஸ் பண்றாங்க. காண்டம் இல்லாம. செக்ஸ் இயல்பா பண்ணிடுறாங்க. 2வது ஆணுறுப்புல அடிபடுறது ஒரு காரணமா இருக்கலாம். கிரிக்கெட் விளையாடும் போதோ, இல்ல எங்கேயோ விழுகும்போதோ, தடுமாறி விழுகும்போதோ, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அது மாதிரி காரணங்களால அடி வரலாம். ரொம்ப முக்கியமா நாங்க பார்க்குறது பைரோனி டிசீஸ். சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாம அல்லது வேற காரணங்களாலையும் பைரோனி டிசீஸ்னு ஒரு நோய். பைரோனின்றது பிரெஞ்சு டாக்டரோட பேரு. ஆணுறுப்பு கொஞ்சம் வளைந்து இருக்கும். அங்க விரைப்படையும் போது சுரீர்னு எறும்பு கடிக்கிற மாதிரி வலி ஏற்படும். ஃபைமோசிஸ் அந்த முன்தோல் டைட்டா இறுக்கமா இருக்கும். அப்போ ஆண்களுக்கு அது வலி ஏற்படும். பேராஃபைமோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஃபைமோசிஸ்னு ஆண் உறுப்பு முன்தோல் நல்லா மூடி இருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல செக்ஸ் பண்றாங்க, இல்ல அதை கிளீன் பண்றோன்னு தோலை பின்னால தள்ளுறாங்க, இல்ல சுய பண்றோன்னு தோலை பின்னால தள்ளுறாங்க. பின்னால போய் தோல் மாட்டிக்கும். விரைப்படைந்த ஆண் உறுப்பு பெருசா இருக்கும் இல்லையா, இந்த தோல் பின்னால மாட்டிக்கிட்டு அப்படியே வீங்கிக்கிட்டே இருக்கும். பாராஃபைமோசிஸ் இது ஒரு எமர்ஜென்சி. வலி இருக்கும், செவந்து போய் வீக்கமா இருக்கும் ஆணுறுப்பு. ஒன்று சர்க்கம்சிஷன் பண்ணலாம், இல்லை அதை எடுத்து விட்டுறலாம். திரும்ப அந்த முன்தோலை முன்னால் கொண்டு இந்த வீக்கத்தெல்லாம் குறைச்சி முன்னால் கொண்டு விட்டுறலாம். இது ஒரு எமர்ஜென்சி. அடுத்து தோல் மூடி இருக்கு, உள்ள கிருமிகள் இருக்கும். உள்ள நீங்கள் மூடிய தோலுக்கு உள்ள பாக்டீரியா, வைரஸ், டெட் செல்ஸ் ஈரப்பதமாக இருக்கிறதுனால சில நேரம் சீல் பிடிச்சே வர்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க யாரோடையும் செக்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அதை க்ளீன் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக அப்படின்றதுனால உள்ள இன்ஃபெக்ஷன் கிராக் விட்டுருக்கும். சர்க்கரை வியாதிலையும் இது வரும். சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது ஆணுடைய முன்தோல் டைட்டாக இருந்ததுன்னா நல்லா வீங்கி உள்ள சீல் வரும், கிராக் விட்டுருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய காரணங்களால், வேற காரணங்களால் ஆணுறுப்பு அந்த சிறுநீர் வர்ற துவாரம் வழியாக கிருமி தொற்றுக்கள் வேற காரணங்களால், பல காரணங்களால் வரலாம். யூரித்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். புரோஸ்டேட் கிருமி தொற்றுனால, புரோஸ்டேட் சுரப்பி வயிற்றுக்குள்ள இருக்கு, சிறுநீர் பைக்கு கீழே அது வழியாக தான் சிறுநீர் அந்த தாரை அந்த டியூப் வருது. அங்க வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாலையும் ஆணுறுப்புல வலிக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை குறையவே குறையாது. பிரியாபிசம்னு பேர். எப்போதும் விரைப்பா இருந்துகிட்டு இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல விரைப்பு குறையவே இல்லை அப்படின்னா பிரியாபிசம்னு பேரு. அதை குறைச்சிடணும், இல்லைன்னா அது சிக்கலை உண்டு பண்ணும். அது ஒரு எமர்ஜென்சி. இந்த வயக்ரா மாத்திரைகளோ இல்லை வேற சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலோ இந்த மாதிரிலாம் வரலாம். இல்லை வேற வெறிநாய் கடினாலையும் வரும். வேறு நிறைய காரணங்களால் இப்படி வரும். அப்படி நீண்ட நேரம் அதை சரி பண்ணலைன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும் ஆணுறுப்பு. அடுத்து அலர்ஜினால வரலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, கரெக்டாக ஆணுறுப்புல வீக்கம் வரும், வலியோட இருக்கும். மருந்துகளுக்கு அலர்ஜி, பொருட்களுக்கு அலர்ஜி, உணவுகளுக்கு அலர்ஜி. சில நேரங்களில் கேன்சர், ஆணுறுப்புல கேன்சர் ரொம்ப ரேரு, ஆனால் அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கோம், ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆணுறுப்புல கேன்சர்னால வலி வரலாம். ஸோ ஆணுறுப்புல வலி என்பது ஒரு இயல்பான விஷயம் அல்ல, ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, சரி செய்யலாம்.